மீண்டும் சத்திய வசன நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். என்னுடைய போன அல்லது கடந்த பகுதியோடு தொடர்புடையதாக இது இருக்கலாம். காரணம், கணவன் மனைவி என்கிற உறவை குறித்த ஒரு சில விடயங்களை உங்களோடு இன்றைய நாளில் திரும்பவும் கதைக்க யோசிக்கிறேன். இதனுடைய தலைப்பு கணவனுக்கு மட்டுமல்ல என்ற ஒரு தலைப்பை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறேன். கணவனுக்கு மட்டுமல்ல. நீங்கள் அதனுடைய கேள்விக்கான விடையை தேடுங்கள். இன்றைக்கு நிறைய வேளைகளிலே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிற ஒரு பகுதி, எங்களுடைய துணையை, கணவனாய் இருந்தால் மனைவியை, மனைவியாய் இருந்தால் கணவனை நாங்கள் பெருமதியாய் பார்ப்பதை குறைத்து விட்டோம். உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டான், இதை பார்க்குற உங்களிடத்துல ஒரு கேள்வி, கடைசியாக ரைட், எப்பொழுது உங்கள் மனைவிக்காக அல்லது உங்களுடைய கணவனுக்காக தேவனுக்கு, கடவுளுக்கு நன்றி சொன்னீர்கள்? ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவியை தந்ததற்காய், அல்லாவிட்டால் உங்களுக்கு தந்த துணைக்காக எப்பொழுது நன்றி சொன்னீர்கள்? இன்றைக்கு நிறைய நபர்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏன் நாங்கள் இவ்வளவு அல்லது அழுத்தங்களை சந்திக்கிறோம் என்றால், பல வேளைகளில் நாங்கள் நினைக்கிறோம், எனக்கு பொருத்தமற்ற ஒரு மனைவியை அல்லது துணையை நான் தெரிவு செய்து விட்டேன், அல்லாவிட்டால் எனக்கு இது பொருத்தமில்லாத ஒன்று என்ற உணர்வு வருது. நீங்கள் இந்த விதமான உணர்வுகளை எதிலே உங்களுக்கு இருக்கிற நீங்கள் பாருங்கள். என்னிடத்தில் அல்லது எனக்கு கிடைத்த துணை என்னை விட உயர்வானவர் என்ற உணர்வு எங்களுக்குள்ளே வருகிறதா? அல்லாவிட்டால் எனக்கு தரப்பட்ட துணை எனக்கு பொருத்தமான நபர் என்கிற உணர்வு உங்களுக்குள்ளே வருகிறதா? அல்லாவிட்டால் எனக்கு தரப்பட்ட நபர் எந்த விதத்திலும் பொருத்தமில்லாத ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வருகிறதா? அல்லாவிட்டால் என்னுடைய துணை ஏதோ வந்து விட்டோம், ஏதோ வாழ்ந்து விட்டோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த 4 கேள்விகளில் எதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள்? விரும்பினால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். முதல் 2 பரவாயில்லை, என்னுடைய மனைவி என்னை விட உயர்வானவள், மிகவும் சிறப்பானது. அதைவிட இன்னும் சிறப்பானது, என்னுடைய மனைவி எனக்கு மிகவும் பொருத்தமானவள் என்கிற உணர்வு. கணவனாயிருந்தால் மனைவி, மனைவியாயிருந்தால் கணவன். இந்த மற்ற 2 காரியங்களுக்கும் போவீர்களானால் நீங்கள் நிறைய வேளைகளிலே தவறான சில காரியங்களுக்குள்ளே போவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த நாளிலே நான் வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் வாசித்தீர்களானால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனின் விலா எலும்பில் இருந்து மனுஷியை உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, எங்கே இருந்து உங்களுக்கான துணையை உருவாக்கினார், கணவனுக்கு மனைவி எங்கே இருந்து உருவாக்கினார் என்றார், விலா எலும்பிலிருந்து. அதனுடைய ஒருவர் சொன்னார், அவர் ஒரு இறையியலாளர் இப்படியாக சொன்னார், ஏன் அவர் தலையிலிருந்து ஒருவரை உங்களுடைய துணையாக எடுக்கவில்லை? ஏனென்றால் அவர்களுக்கு தலைக்கு மேலே இருக்கிற ஒரு கனமாக அல்லது கிரீடமாக அல்லாவிட்டால் ஒரு பாரமாக உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்னொரு விதத்தில் அவர் சொன்னார், காலில் இருந்து எடுக்கவில்லைன்னா நீங்கள் மிதிப்படக்கூடிய அல்லது நீங்கள் மிதிக்கக்கூடிய ஒருவராக உங்களுடைய துணை இருக்கக்கூடாது. விலா எலும்பில் இருந்து எடுத்ததுடைய அர்த்தம், எல்லா விதத்திலும் பரிபூரணமாக உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய எல்லா உணர்வுகள், எல்லா சூழ்நிலைகளும் அவர்கள் பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஸோ நாங்கள் இன்றைக்கு எப்படி எங்களுடைய துணைகளை பார்க்கிறோம்? சொல்லப்படுகிறது, எங்களுடைய ஆட்டிடியூட், எங்களுடைய மனப்பாங்கு மிக மிக முக்கியம் திருமண வாழ்க்கையில். நாங்கள் ஒரு விடயத்தை குறைவுகளோடு பார்ப்போமா இருந்தால் அது எனக்கு எப்பொழுதும் குறைவாகத்தான் தெரியும். அன்பு வற்றி போகிற ஒரு சூழலுக்கு உருவாக்கப்படும். நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் சரியான விதத்தில் பார்ப்பீர்களானால் அது சரியான ஒன்றாக உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட இப்படி சொல்கிறேன், உங்களோட பிள்ளைகிட்ட கொடுக்குறீங்க ஒரு பெருமதியான ஒரு பொருளை, ஒரு நகையை கொண்டு கொடுக்குறீங்க, மகள் இதை கொஞ்சம் வச்சுக்கொள்ளணும், ரைட்? சரி, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்லை நான் சொல்ல இல்லை, ஆனால் அந்த பிள்ளைக்கு அதனுடைய பெருமதி தெரியாட்டி அதை கவனீனமாக வைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகம், ரைட்? அது கவனமான பொருள், இது பெருமதியான பொருள், இதை கவனமாக வைக்க வேண்டும் என்று சொல்லும்போது பொதுவாக ஒரு சில இடங்களில் மாற்றங்கள் வரலாம். அந்த பிள்ளை கவனமாக வைத்திருக்கும், அதை கவனமாக வைத்து கவனமாக திரும்பி கொடுப்பதற்கு உதவி செய்யும். இன்றைக்கு
அந்த விதமாக எங்களுடைய துணைகளை நாங்கள் பார்க்கிறோமா? இன்றைக்கு பல வேளை துணை எனக்கு தொல்லையாக காணப்படுகிறது. வேதாகமம் சொல்லுகிறது, உங்களுக்கு எல்லா விதத்திலும் மிகவும் பொருத்தமான ஒரு நபராக கடவுள் உங்களுக்கு உங்களுடைய துணையை தந்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த நடைமுறையில் நிறைய தவறான வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறது. ரைட்? திருமணம் ஒரு சுமையானது, திருமணம் முடிப்பது ஒரு அர்த்தமற்றது. ரைட்? திருமணத்தை குறித்த நிறைய வேலைகள் இன்றைக்கு ஜோக்காக கூட நாங்கள் நெகட்டிவாகத்தான் சொல்லுகிறோம். அதிலும் விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மனைவியை குறித்த காரியங்களை இன்றைக்கு இருக்க சூழலிலே பல வேளைகளிலே ஒரு எதிர்மறையான எண்ணங்களோடு அணுகப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சில வேளை அதற்கு வேதாகம ரீதியாக நாங்கள் கொடுக்கிற விளக்கம், அவர்கள் பலவீன பாண்டங்கள். ரைட்? ஸோ அப்படிப்பட்ட சூழல் தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மிக அழகாக எழுதுகிறார் பேதுரு. அதாவது கணவன்மாரே அவர்கள் பலவீனமாக இருப்பதினால், ரைட், அங்கே சொல்லும்போது ரெஸ்பெக்டாகவும் அவர்களை மரியாதையாகவும் நீங்கள் நடத்த வேண்டும். ரைட்? இங்கே அவர் சொல்லுகிற இங்கே பலவீனம் என்கிறது பலர் சொல்லுகிறார்கள். எதென்றால் அவர் சரீரத்தில் பலவீனம் உள்ளவர்கள். உண்மையாக நீங்கள் பார்த்தீர்கள் பெண்களுடைய அந்த அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில சரீர விடயங்கள் நிமித்தம் அவர்களுடைய உணர்வுகள் பல தடவை மேலோங்கி மேலேயும் கீழையும் இறங்கி வரக்கூடிய ஒருவர்கள். இன்னொரு பக்கம் சொல்லுவோம், பெண்கள் எப்பயுமே அவருடைய ஆளுமை அல்லது அவர்களுடைய உலகத்தை பார்க்கும்போது அவர்கள் ஒரு விடயத்தை தொடர்ந்து பார்ப்பார்கள். இப்போ ஆண்கள் அப்படி இல்லை. நாங்கள் ஒரு விடயத்தை அந்த விடயத்தோடு நிறுத்தி விடுவோம். பெண்கள் அப்படி இல்லை. அவங்க பழைய முதல் நடந்த விடயங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கொள்வாங்க. இன்னொரு பக்கம் இருக்குது, பெண்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரே நேரத்தில் பல விடயங்களை சிந்திக்கக்கூடும். ஆண்கள் அப்படி இல்லை. ஒரு விடயம் முடியத்தான் அடுத்ததை பற்றி சிந்திப்போம். அதனால தான் நிறைய பேருக்கு அவங்களோட வெட்டிங் அனிவர்சரி தெரிகிறதில்ல, ஏதாவது ஞாபகங்கள் பழைய ஞாபகங்கள் நிற்கிறதில்லை. ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை, எல்லாமே ஞாபகத்து நிற்கும். இப்போ இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்டா ஒரு பலவீனமாக பார்க்குறோம். ரைட்? ஸோ இதை எப்படி நீங்கள் மேற்கொள்ள வேணுமெண்டா இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அவர்களை மரியாதையாகவும் கனமாகவும் நீங்கள் அணுக வேண்டும். இன்றைக்கி நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம், கணவன் மனைவிக்குள்ள அவர்கள் சொல்லுகிற காரியம் அவர்களுடைய உடம்பு அமைப்பை வைத்து நெகட்டிவாக கதைக்கிறது, அல்லது வார்த்தை பிரயோகங்களில் அவர்கள் தவறாக கதைக்கிறது. அல்லாட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் சில வேளைகளில் அவர்களை மிகவும் குறைவான வார்த்தை பிரயோகங்களை பாவிப்பது, அல்லாவிட்டா இன்னொருவருக்கு முன்பு அவர்களை குறைவாக கதைப்பது. இதெல்லாம் உண்மையாக வேதத்தின்படி நாங்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய இடங்களாக இருக்கிறது. அதனால் இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வேளைகளில் எங்களுடைய துணைகளுடைய உணர்வுகளுக்கு இன்றைக்கி நிறைய பேர் மதிப்பளிக்கிறது இல்லை. வழியாக விளங்கிக் கொள்ளுங்க, அவர்கள் வித்தியாசமானவர்கள் ஆனால் பொருத்தமானவர்கள். ரைட்? வித்தியாசமானவர்கள் ஆனால் பொருத்தமானவர்கள். இன்றைக்கு நிறைய வேளை நாங்களும் கணவன் மனைவியாக இருக்கும்போது ஆண்களுக்கு என்ன சிந்தனை என்று வரும், என்னுடைய மனைவியை ஒரு நிறைய சம்பாதித்து அவரை ஒரு வருத்தம் வந்தால் ஒரு பெரிய ஒரு உயர்வான இடத்துல வச்சுக்கொள்ள வேணும்னு நாங்கள் யோசிப்போம். ஆனால் மனைவிக்கு அப்படி இருக்காது. அவர் சம்பாதிக்கிறதை தாண்டி தன்னோட நேரம் கொடுக்க வேணும், தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேணும், தன்னுடைய வேதனைகளை புரிந்து கொள்கிற ஒருவர் அவர் இருக்க வேணும். இதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இடைவெளிகள் இருக்கிற காலங்களில் கணவன்மாரே உங்களுடைய மனைவியை நீங்கள் மரியாதையாக அல்லது கனமாக நடத்துகிறார். சில வேளை அது மாறியும் நடக்கலாம். ரைட்? மனைவி சில வேளை கணவனை கனவீனமாக நடத்தலாம். அதுக்கும் இங்கே பிழையாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வேதாகம் ஆதியாகம் 2:22 சொல்லுகிறது, அவர் எங்களுடைய விலா எலும்பில் இருந்து எடுத்தார், என்னுடைய சரீரத்தின் இன்னொரு பகுதியாக பார்க்கப்பட வேண்டும். அது எல்லா விதத்திலும். நாங்கள் சில வேளை இப்படி செய்கிறோமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது சில வேளை உங்களுக்கு பொருத்தமற்ற ஒன்றாக கூட இருக்கலாம். இது நான் ஒரு கதையோடு கூட இந்த பகுதியை நான் சொல்ல முயற்சிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, வார மாதம் உங்களுக்கு 7ஆம் தேதி பர்த்டே வருது, உங்களுக்கு ஒரு பர்பிள் கலரில் நான் ஒரு சட்டை ஒன்று பார்த்தேன், வடிவாக இருந்துச்சு, இதை வாங்கியிருந்து உங்களுக்கு தர இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. பிள்ளை சொல்லும், அப்பா எனக்கு வேணாம்னா சொல்லும். ஏன்னப்பா கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு செலவுக்குள்ளே அதையே நீங்கள் செலவழிக்கிறீங்க. மனைவியும் அப்படி தான் சொல்லுவாங்க. ரைட்? ஸோ நீங்கள் உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, வேணான்னுட்டீங்க, 7ஆம் தேதி வருது. ரைட்? இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, 7ஆம் தேதி வருது, கையில் காசு இல்லை. ரைட்? ஆனால் பிள்ளை வேணாமன்ட்டு சொன்ன பிள்ளை இன்றைக்கி அப்பா வருவேர், சட்டையோடு வருவேர்,
என்று சொல்லி பார்த்துட்டு இருக்கு. 9 மணிக்கு நித்திர விடுற பிள்ளை 9:30, 10, 10:30, 11:30 மட்டும் நித்திர கொள்ளாமல் நேராக பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்பா வரும்போது முதலாவது பிள்ளை பார்க்குறது எதுவாக இருக்கும்? கையைத்தான் பார்க்குது. அப்பா பேக்கோட உடுப்போட வாரேரா இல்லையாண்டு. அப்பா உடுப்பு கொண்டு வராமல் வாரீங்க. உங்களோட சூழ்நிலை சரியாக இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளுடைய உணர்வுகள் பாதிக்கப்படும். அதுபோல் தான் இன்றைக்கு நிறைய வேளைகளில் இன்றைக்கு மனைவி அல்லது கணவன் உங்களுடைய உணர்வுகளை சரியாக மதிப்பளிக்காவிட்டால் அவர்கள் தங்களை குறைவானவர்களாக யோசிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். சரி, நீங்கள் பேக்கில் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு வாரீங்க, பரவாயில்லை. ஆனால் சில இடங்களில் பார்க்கும்போது அப்பா நிதானம் இல்லாமல் கொஞ்சம் என்ன சொல்ல தெரிந்தானே நம்மளோட பாண்டியசம் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு தடுமாறிக்குன்னு வாரேன். இப்போ பிள்ளை என்ன செய்யும் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய பெட்ஷீட்டால் மூடிக்கண்டு நித்திர கொண்டாலும் உள்ளுக்குள்ள நிறைய நோவுகளோட, நிறைய வேதனைகளோட, யார்கிட்டையும் சொல்ல முடியாத உணர்வுகளோட அந்த பிள்ளை இருக்கும். அதுபோல் தான் இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் உங்களுடைய உறவுகள் இன்றைக்கு வேதனைகளோடு இருக்கிறார்கள். யாருக்கும் சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க. வேறு யாரும் சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள பார்த்து தரங்குறைவாக, தாழ்த்தி, கனவீனமாக பேசுவீர்கள் என்றால் அது சண்டை வரும்போதும் இருக்கலாம், மற்ற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் குறைவாக பேசுவீங்கன்னா அது அவருடைய வாழ்க்கையில் பாரிய நோவுகளை கொண்டு வரும். இங்கே சொன்னது போல் அந்த பிள்ளை எப்படி அப்பா வரும்போது எவ்வளவு நோவுகளோடு நித்திரைக்கு போகுதோ அதுபோல் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய மனைவி அப்படிப்பட்ட சூழலுக்கு போக விட வேண்டாம். இருந்து கதையுங்க, அன்பை வெளிப்படுத்துங்க, உணர்வுகளோடு மிகவும் ஆரோக்கியமாக கதையுங்க. இன்றைக்கு இருக்க சூழலில் பொருட்களும் ஃபோனும் நிறைய காரியங்கள் வந்து எங்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கு உங்களுடைய மனைவியை அல்லது உங்களுடைய கணவனை பெருமதி குறைந்தவர்களாய் மாற்றிக்கொண்டு போகிற காலங்களிலே உங்களுக்கு தரப்பட்ட துணை இந்த உலகத்திலே கடவுள் தந்த பொருத்தமான துணை என்ற உணர்வை உங்களுடைய செயல்களினூடாக நீங்கள் வெளிப்படுத்த ஆயத்தமாக இருங்க. நீங்கள் சொல்லுங்கள் போய், எனக்கு எத்தனை பேர் இருந்தாலும் சரி, உன்னை விட உயர்வானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. சொல்லி பாருங்கள், வாழ்க்கை அழகாக இருக்கு.